श्री रामचंद्र भगवान की जय। वाल्मीकि रामायणम की जय। हरे कृष्णा। இப்போ அடுத்து அயோத்தியா காண்டம் வரிசையில நம்ம பார்க்க போறது ஆரண்ய காண்டம். இந்த ஆரண்ய காண்டம்ல பல திருப்பு முனைகள். வழக்கம் போல எப்பவுமே ராமாயணத்துல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சந்தோஷமான கட்டத்துக்கு அப்புறம் ஒரு திருப்பு முனை, ஒரு சோக கட்டம் இருக்கிற மாதிரி ஆரண்ய காண்டத்துல நிறைய ட்விஸ்டுகள் வரும். ஆரண்யம் அப்படின்னா வனம்னு அர்த்தம். நம்ம இப்ப நைமிஷ அரண்யத்திலே பார்த்தோம். நைமிஷ ஆரண்யம், ஆரண்யம்னா காடுன்னு அர்த்தம், வனம்னு அர்த்தம். இங்க பகவான் ராமச்சந்திரர் சீதா லக்ஷ்மணரோட காட்டுக்கு போன சம்பவங்கள், அந்த காட்டுல வச்சு நடந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த ஆரண்ய காண்டத்துல குறிக்கப்பட்டிருக்கு. இதுல இப்போ குகனோட படகோட உதவினால ராமர் கங்கையை கடந்து காட்டுக்கு போயிட்டார். அங்க பரத்வாஜ முனியை சந்திக்கிறார். அவர் அங்கேயே இருக்க சொல்லி கேட்கிறார். பட் ராமர், இங்க மக்கள் எல்லாருமே என்ன தேடி வருவாங்க, இது அயோத்திக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, அதனால நான் இன்னும் கொஞ்சம் உள்ள போறேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகே நீங்க தண்டக வனத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ இப்போ ராமர் தண்டக வனத்துல இருக்கார். தண்டகா வனஜன பாவன ராம். ராமர் இந்த கோசல தேசத்து அரசர்கள் தான் இந்த பூமி முழுவதுமே ஆட்சி பண்ணாங்க. சோ பரதர் இப்ப ராஜாவா இருக்கார். அப்போ ராமர் அவரோட பிரதிநிதி, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர், இவரும் ராஜா அப்படிங்கறதால தண்டக வனத்துல ரிஷிகள் இருப்பாங்க. சோ அந்த ரிஷிகளுக்கு எல்லாத்துமே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான கடமையை தான் எடுத்துக்கிறார். நிறைய ரிஷிகள் ராமரை சந்திக்கிறாங்க, தரிசனம் பண்றாங்க, நமஸ்காரங்கள் பண்றாங்க, வழிபாடுகள் பண்றாங்க. பண்ணிட்டு எல்லாருமே இந்த காட்டுல நிறைய அசுரர்கள் தொல்லை இருக்கு, கொடிய மிருகங்களோட தொல்லைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனடியா ராமர் அது எல்லாத்தையுமே போக்குறார். எல்லாமே ஓகே அப்படின்னு. சோ தண்டகா வனஜன பாவன ராம். தண்டக வனத்தோட ஜனங்களை பாதுகாக்கிற ராமர். துஷ்ட விராட விநாசன ராம். விராட அப்படின்னு ஒரு அசுரன், விராத அப்படின்னு ஒரு அசுரன். அவன் ஆக்சுவலா உண்மையில ஒரு கந்தர்வா. ஒரு துர்நடத்தையினால, கெட்ட நடத்தையினால அவருக்கு ஒரு சாபம் கிடைச்சு ராமரால உனக்கு மறுபடியும் விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு வகையில இது பனிஷ்மெண்டா இருந்தாலும் ஒரு நல்ல பனிஷ்மெண்ட். ஏன்னா ராமரோட தரிசனம் கிடைக்குது, ராமரோட அருள் கிடைக்கிறது. சோ அதனால பக்தர்கள் கிட்ட இருந்து வாங்குற திட்டு கூட, ஏன்னா பிரம்மா தான் சபிக்கிறார் அவரை. சோ இந்த மாதிரி பக்தர்கள், பிரம்மா, நாரதா, இந்த மாதிரி உயர்ந்த பக்தர்கள் சில சமயம் திட்டினா கூட அது ஒரு வகையான ஆசீர்வாதம் தான். நம்ம தாமோதர லீலையில கூட பாக்குறோம் இல்லையா, நலகுயர மணிகிரீவாவை என்ன நாரதர் எதுக்காக சபிக்கிறார்? அவங்க ட்ரெஸ்ஸே போடாம, குபேரனோட பசங்க ஆக்சுவலா அவங்க, நலகுயர மணிகிரீவான்னு, அவங்க ஹிமாலயத்துல இருந்த மானசரோவர்ல அவங்க விளையாடிட்டு இருக்காங்க, ஃபுல் போதையில, அழகான பெண்கள், தேவலோகத்து பெண்களோட, துணியே இல்லாம. நாரதர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வர்றாரு, அவருக்கு மரியாதை கூட கொடுக்கல, தன்னோட உடலை மறைச்சுக்கணும் கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு மதி மயங்கி போயிருந்தாங்க. உடனடியா என்ன பண்றார், உடலை காட்டுறீங்கல்ல, நீங்க மரமா போங்க அப்படின்னு சொல்லி சபிக்கிறார். ஆக்சுவலா உண்மையிலே அதுதான் சாஸ்திரங்கள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் தன்னோட உடலை வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடைகளை குறைச்சிக்கிறாங்களோ அல்லது உடலை வெளிக்காட்டுற மாதிரி உடை உடுத்திக்கிறாங்களோ அவங்க மரமா பிறப்பாங்க. உடையை அணிவிக்க தேவையில்லை, உடையை அணிஞ்சிக்க தேவையில்லை, கர்மா இப்படித்தான் வேலை செய்யும். சோ அப்போ நாரதரோட சாபம் என்ன நடக்குது அப்படின்னா, நாரதர் பர்டிகுலர் என்ன சொல்றார், கிருஷ்ணரோட வீட்டு மரமா பிறப்ப அப்படின்னு. சோ கிருஷ்ணரே நேரடியா வந்து அவங்கள விடுவிக்கிறார். கிருஷ்ணரோட தரிசனம் கிடைக்குது, கிருஷ்ணரோட பிரேம பக்தியும் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி அப்போ தூய பக்தர்களோட சங்கத்துல அவங்க கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, வாங்க கூடாது, அவங்களை திருப்திப்படுத்தணும். பட் எஸ், திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, அவங்கள திருப்திப்படுத்ததான் முயற்சி பண்ணணும். ஆனா பக்தர்களோட சங்கத்திலே இருக்கணும் அப்படிங்கிறது விஷயம். சோ துஷ்ட விராட விநாசனராம், ஷரபங்க சுதீக்ஷண ஆர்ச்சிதராம். சோ விராடனை கொண்டப்ப விராடனுக்கு வந்து என்ன வரம் இருந்தது அப்படின்னா, எந்த ஆயுதங்களாலையும் அவரை கொல்ல முடியாது, அவனை, அந்த அசுரனை. சோ அதுக்காக ராமரும் லக்ஷ்மணனும் என்ன பண்றாரு, பெரிய குழி வெட்டி அவரை உயிரோட புதைச்சிடுறாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, ஃபர்ஸ்ட் அவன் பண்ற வேலை சீதா தேவியை கையால தூக்கிடுவான். பெரிய ரூபம், கோரமான ஒரு ரூபம், ராமாயணத்துல இது இருக்கு, வால்மீகி ராமாயணத்துல. பெரிய ரூபத்துல டக்குன்னு சீதையை கவனா, சீதா தேவி பயங்கரமா அலறாங்க. உடனடியா ராமரும் லக்ஷ்மணரும் அம்புகளை எய்றாங்க, கைய வெட்டுறாங்க. பட் அவனால எதுவுமே பண்ண முடியல. உடனே விராடனே சொல்றான், சோ இந்த மாதிரி என்ன இதுதான் வழி அப்படின்னு சொன்ன உடனே பகவான் லக்ஷ்மணர்கிட்ட சொல்லி பெரிய குழி தோண்டி விராதனை உள்ள தூக்கி போட்டு மூடிடுறாங்க. உடனடியா அவர் கந்தர்வ ரூபம் வந்து சொல்றார். அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா
சரபங்க ரிஷியோட ஆசிரமம் இருக்கு, சரபங்க ரிஷியோட ஆசிரமம் இருக்கு, அங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இப்போ அடுத்த அடுத்த ஸ்லோகம் வந்து சரபங்க சுதீக்ஷணார்ச்சிதராம். இப்போ இந்த சரபங்க சுதீக்ஷண அப்படின்னு ரெண்டு ரிஷிகள், இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கின நண்பர்கள், அகஸ்தியரோட சிஷ்யர்கள். இந்த சரபங்க ரிஷி அவ யாரு அப்படின்னா, சரபங்க நம்ம ஓமலூர்ல ஒரு நதி ஓடுது, நிறைய பேருக்கு நம்ம சேலம்காரங்களுக்கு இந்த பேர் கொஞ்சம் பிரபலமான பேர் சரபங்க. சர அப்படின்னா நம்ம காலையிலே கேட்டோம், சர அப்படின்னா என்ன? அது சரம், அம்பு. சரையு அம்புனால வருவிக்கப்பட்டது. சர அப்படின்னா அம்பு. சரபங்க ரிஷி அப்படின்னா காமதேவனோட அம்புகளை, புலனின்பத்துக்கான அம்புகளை பங்கம் பண்ணவர், உடைச்சவர் அப்படின்னு அர்த்தம். சோ அவரால் முழுக்க புலன் கட்டுப்பாடு உடையவர் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த சரபங்க ரிஷி இவரோட ஆசிரமத்துக்கு ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பேர் வரும்போது அங்க இந்திரனோட விமானம் நின்றுட்டு இருக்கு வாசல்ல. சரபங்க ரிஷியோட வாசல்ல இந்திரனோட ரதம் நின்றுட்டு இருக்கு. உடனே ராமர் லக்ஷ்மணர் கிட்டையும் சீதை கிட்டையும், பிளீஸ் நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன், ஏன்னா இது இந்திரனோட விமானம், ஏதோ ஒரு தேவ காரியமா இருக்கும், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் மட்டும் உள்ள போறார். SBI ATM போட்டு. சோ ராமர் மட்டும் சரபங்க ரிஷியோட ஆசிரமத்துக்குள்ள போறார். அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா, இந்திரனுக்கும் சரபங்க ரிஷிக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. அப்போ இந்த இந்திரனுக்கு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், மேலுலகங்கள்ல ஸ்வர்கங்களுக்கு போனா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அமெரிக்கா போனா சந்தோஷமா இருக்கலாம், அல்லது கனடா, ஜப்பான், வேற வேற, அமெரிக்கா தான் உயர்ந்த நாடுன்னு சொல்லி இந்த உலகத்துல. சோ அங்க போனா சந்தோஷமா இருக்கலாம், வெளிநாடு போனா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே இந்த பூமியில இருக்கிற உயர்ந்த லோகங்கள், உயர் கிரகங்களுக்கு தலைவரா இருக்கிறது யாருன்னா இந்திரன். அவருக்கு இருக்கிற ஃபெசிலிட்டி ரொம்ப 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 ஹை கிளாஸான லைஃப் ஸ்டைல், ரொம்ப ஹை கிளாஸான ஃபெசிலிட்டி. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எப்பவுமே தன்னோட பதவி, யாராவது ரொம்ப புண்ணியம் வாய்ந்தவங்க இருந்தாங்கன்னா அந்த பதவிக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு கவலையோடய இருப்பார். என்னோட பதவி எப்ப பிடுங்கப்படுமோன்னு சொல்லிட்டு, வேற யாராவது வந்துருவாங்களே அப்படின்னு எப்போ ஒரு டென்ஷனோட இருப்பார். அதனாலதான் யாரு தவம் பண்ணாலும் இப்போ ஏதோ ஒரு குறுக்கு வழி பண்ணி, யாராவது யாகம் பண்ணா குறுக்கு வழி பண்ணுவார், எல்லாமே. அவருக்கும் ஒரு விதமான ஒரு கவலை, ஒரு ஏக்கம், ஒரு பரிதவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். சோ அப்போ சரபங்க ரிஷி கிட்ட வந்து இந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிஷி நீங்க நல்லா தவம் பண்ணிட்டீங்க, சோ நீங்க வாங்க, நம்ம ஸ்வர்க்கத்துக்கு போலாம், என்னோட லோகத்துக்கு வாங்க, என்னோட அரசவையில இருங்க, சந்தோஷமா இன்பத்தை அனுபவிக்கலாம் அப்படி சொல்றாரு. பட் சரபங்க ரிஷி பக்தரா இருக்கிறதால அவர் என்ன சொல்றாரு, இந்திரா தயவு செய்து என்னை ஏமாற்ற முயற்சி பண்ணாத. ஏன்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஆ பிரம்ம புவனாலோக புனராவர்த்தினோ அர்ஜுனா அப்படிங்கிறார். இருக்கிறதுலே உயர்ந்த லோகமான பிரம்மலோகம் வரைக்கும், இந்திரனுக்கும் மேல பிரம்மலோகம் வரைக்கும் பிறப்பு இறப்புங்கிறது மறுபடியும் சுழர்ந்துகிட்டே இருக்கு. எல்லாருமே, பிரம்மா உள்பட எல்லாருக்குமே மரணம் நிச்சயமா இருக்கு. சோ அப்போ ஸ்வர்க்கத்துக்கு வந்தாலும் நான் திரும்ப இந்த பூமிக்கு தான் வரணும். சோ தயவு செய்து நீ போ இங்க இருந்து, நான் என்னோட பகவான், என்னோட சுவாமி ராமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செய்து என்ன தொல்லை பண்ணாத, என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு. உடனே ராமர் வந்ததை பார்த்த உடனே இந்திரன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிறார். ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பேர் முன்னாடி வராங்க. சரபங்க ரிஷி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி நான் எதுக்காக காத்துட்டு இருந்தேனோ, எதுக்காக இத்தனை நாள் நான் தவம் பண்ணிட்டு இருந்தேனோ அந்த காரியம் பூர்த்தி ஆயிடுச்சு, இப்போ நான் உங்களோட தாமத்துக்கு போகணும், பிளீஸ் எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகாக்னி மூலியமா, அதாவது மந்திரங்கள் சொல்ற மூலியமாவே தன்னோட உடல்ல இருந்து நெருப்பு வரவழைக்கிறார். உள்ள இருக்கிற நெருப்பை வெளியே கொண்டு வர்றார். சரபங்க ரிஷி தன்னோட உடலை அந்த இடத்துல விட்டு வைகுண்டம் போறார் ராமர் முன்னாடியே. நம்ம எல்லாருக்குமே, இங்க எல்லாருக்குமே நிறைய பக்தர்கள் இங்க இருக்கீங்க, உங்க எல்லாருக்குமே அந்திம ஸ்மிருதின்னு ஒரு விஷயம் உண்டு. ஈவன் சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் சரி, வைஷ்ணவர்கள் எல்லாருக்குமே இந்த அந்திம ஸ்மிருதிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்திம ஸ்மிருதி அப்படின்னா நம்மளோட மரண காலத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது அந்திம ஸ்மிருதி. மரண சமயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது, பகவானை நினைக்கணும், கிருஷ்ணரை நினைக்கணும், கிருஷ்ண பக்தர்களை நினைக்கணும், கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நினைக்கணும், பகவானோட நாமத்தை சொல்லணும். இது மரண சமயத்துல வர்றதுக்கு நம்ம வாழ்க்கை முழுக்க பயிற்சி பண்ணாலொழிய அது மரண சமயத்துல வந்துடாது அவ்வளவு சீக்கிரமா. நிறைய பேர் நம்ம குடும்பங்கள்ல இருக்கிறவங்களே பார்த்திருப்போம், நம்ம மரண சமயத்துல என்னென்னலாம் உளர்றோம், என்னென்னலாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ வாழ்க்கை முழுக்க பக்தி பயிற்சி பண்ண பக்தர்கள் எந்த விதமான தயக்கமோ குழப்பமோ பயமோ இல்லாம அமைதியான முறையில உடலை விடுறதையும் நம்ம பார்த்திருக்கோம். பகவானோட நாமத்தை சொல்லிட்டு பீஸ்ஃபுல்லா உடலை விடுறதையும் பார்த்திருக்கோம். சரபங்க ரிஷி அதே பண்றார். சரபங்க ரிஷிக்கு பகவானே ஸ்வயம் நேர்ல வந்து நிக்கிறார்.
இதே மாதிரி இன்னொரு சம்பவம் வந்து பீஷ்மருக்கும் பகவானே ஸ்வயம் வந்து நின்னார். ஹரிதாஸ் தாக்கூரருக்கும் சைத்தன்ய மகாபிரபுவே நேரடியா, பகவான் சைத்தன்ய மகாபிரபுவே நேரடியா வந்து நின்னார். சோ பக்தர்கள் வாழ்க்கை முழுக்க பயிற்சி பண்றது அந்த சமயத்துல வர்றது. சோ சரபங்க ரிஷி அதுக்காக காத்துட்டு இருந்தார். ராமர் முன்னாடி வந்து நின்னார். அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வைகுண்ட தாமத்துக்கு போயிட்டார். சோ அப்ப சரபங்கர் இன்னொரு வார்த்தை என்ன சொல்றார், பக்கத்துல என்னோட நண்பர் சுதீக்ஷனா இருக்கார், தயவு செய்து அவருக்கும் உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு. சோ சுதீக்ஷனார் சித்தராம். இப்போ சுதீக்ஷனர் யாரு அப்படின்னா அவர் அகஸ்தியரோட சிஷ்யர். சோ நம்ம வேத கலாச்சாரத்தின்படி ஒரு குரு கிட்ட சிஷ்யன் கத்துக்கிட்டு முடிச்ச உடனே குரு தட்சணை கொடுப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இவ்வளவு லட்சம் வேணும், எல்கேஜி போனதுனாலே லட்சக்கணக்கில் ஃபீஸ் கேட்கிறோம், கொடுக்குறோம் ஆரம்பத்திலேயே. ஆனா அங்க அப்படி கிடையாது. குரு உங்களால என்ன முடிஞ்சதோ அதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பிராமணர்கள் அப்போ பற்று இல்லாம இருப்பாங்க, கம்ப்ளீட்டா என்ன பகவானோட விருப்பத்தின்படி என்ன வருதோ அதோட முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. சோ அகஸ்தியர் கிட்ட சுதீக்ஷனர் கேட்கிறார், சுவாமி உங்களுக்கு நான் என்ன குரு தட்சணை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அகஸ்தியர் சொல்றார், வேண்டாம், நான் ஒன்னு சிஷ்யன் அடைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒன்னு மாதிரி ஒரு பக்குவமான சிஷ்யன், பர்ஃபெக்டான சிஷ்யன் எனக்கு கிடைக்காது. சோ அதனால போதும், நீ குருவோட கடல்ல இருந்து நீ விடுபட்டுட்ட, நீ போய் பக்தி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ற. இல்ல இல்ல இல்ல, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், ஏதாவது ஒண்ணு தயவு செய்து கேளுங்க அப்படின்னு அகஸ்தியரும் சொல்றார். ஓகே, நீ இப்படி வற்புறுத்தி கேட்கறதால ஒரே ஒரு விஷயம், எனக்கு ராமரை பார்க்கணும், அதுக்காக ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சோ இதுதான் குரு, இதுதான் சிஷ்யர். சோ சுதீக்ஷணரும் ராமரோட வரவுக்காக வெயிட் பண்றார். வெயிட் பண்ணிட்டு சரபங்க ரிஷியை வைகுண்டத்துக்கு போன பிறகு சுதீக்ஷணரை பார்க்க போறார் ராமர். சுதீக்ஷணர் அவரை வழிபட்டு செஞ்சு, என்னோட குருவுக்காக நீங்க தயவு செய்து அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கு போங்க, அடுத்து தண்டகவனத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கடுத்து ராமரும் அதே மாதிரி பண்றார். அகஸ்தியானுகிரக வர்த்திதராம். அதுக்கடுத்து அகஸ்தியருக்கு அனுகிரகம் பண்றார். கம்பராமாயணத்துல இது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அகஸ்தியர் ராமருக்கு அந்த இடத்துல தமிழ ராமரோட பாதத்துல அர்ப்பணம் பண்ணார். அகஸ்தியர் சிவபெருமான்கிட்ட இருந்து தமிழ் கத்துக்கிட்டார், அத ராமருக்கு ஆஃபர் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு கம்பராமாயணத்துல. சோ தமிழ் வந்து ராமரோட மகாபிரசாதம். ராமர் தமிழ் பேசினாரா? ராமர் தமிழ் கடவுளா? எஸ். ராமர் சமஸ்கிருத கடவுளா? எஸ். ராமருக்கு என்ன பாஷை தெரியும்? எல்லா பாஷையும் தெரியும், மிருகங்களோட பாஷையும் தெரியும். சோ அகஸ்தியர் வழிபட்டார் அடுத்து ராமரை. அதுக்கடுத்து கிருத்ராதிப்ப சம்சேவிதராம். இதுக்கு அடுத்து இவங்க 3 பேரும் அகஸ்தியர்கிட்ட இருந்து விடை பெற்று இன்னும் கொஞ்சம் உள்ள வனத்துக்குள்ள போகும்போது தூரத்துல இருந்து ஒரு ராட்சச கழுகு அவங்கள பார்த்துட்டு ஏதோ இறை வருது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்காக அந்த கழுகு வருது. வந்து பார்த்த உடனே இவங்க அந்த கழுகுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துருது. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு உணவு மாதிரி தோணல, எனக்கு ஒரு வாத்சல்ய குணம் வருது, அதாவது ஒரு தந்தை பாசம் வருது, என்னோட குழந்தைகள் மாதிரி இவங்க எல்லாம் இருக்காங்க, என்னோட நண்பன் தசரத மாதிரியும் இருக்காரு இவரு, இவர் யாரு, இவங்க எல்லாம் சத்திரியர்கள் மாதிரி இருக்காங்க, இவங்க யாருன்னு விசாரிக்கும் போது ராமர் என்ன சொல்றாரு, நான் தசரதரோட மகன், நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி நான் காட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ சீதா, ராமர், லக்ஷ்மணர். அந்த ராட்சத கழுகு யாரு அப்படின்னா, பெரிய கழுகு யாரு அப்படின்னா ஜட்டாயு. ஜட்டாயு தசரதரோட நண்பன். சோ அப்போ என்னோட நண்பன் எப்படி இருக்கான், அவனை நான் பார்த்தே பல வருஷங்கள் ஆச்சுன்னு சொல்லி ஜட்டாயு கேட்கும் போது ராமர் சொல்றாரு, என்னோட அப்பா வைகுண்டத்துக்கு போயிட்டார், நம்ம கூட இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஜட்டாயு என்ன பண்றாரு, ராமா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு, நெருப்பு மூட்டு, என்னோட நண்பன் இல்லாத உலகத்துல நானும் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பேற்பட்ட நட்பு அவங்களோடது. உடனே ராமர் சொல்ற, என்னோட அப்பா இல்ல, நான் அந்த கவலையில இருக்கேன், இப்ப நீங்க அப்பாவா எனக்கு கிடைச்சீங்கன்னு நான் சந்தோஷப்படுறேன், ஆனா நீங்களும் என்னை விட்டு போறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ராமர் பெரியவங்க மேல வச்சிருந்த மதிப்பு. உடனே ஜட்டாயும், ஓகே குழந்தைங்களை, உங்க 3 பேரையும் நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட இறகுகளால அவங்களை அனுப்பிச்சுக்கிறார். அதுக்கடுத்து பஞ்சவட்டி தட சுஸ்திதராம். அதுக்கப்புறம் ராமர் நீங்க இந்த பஞ்சவட்டி இடத்துலயே இருங்க. பஞ்சவட்டி எங்க இருக்கு? நாசிக். இந்த இடத்துலயே இருங்க. கர்மந்திரி. இந்த பஞ்சவட்டிங்கிற இடத்துலயே நீங்க உங்களோட குடில் போட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராமர் ஒரு லக்ஷ்மணனோட உதவியால ஒரு ஆசிரமம் அமைக்கிறார். அங்கேயே அவங்க வசிக்கிறாங்க. ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. சோ அதுக்கடுத்து என்ன வரணும்? சோ சீதா பிரிய ஹரி ஆணுகராம். அதுக்கடுத்து மான் வருது. சாரி 2 விட்டுட்டேன்.
சூர்பனகா சூர்பனகார்த்தி விதாயகராம். இதுக்கு அடுத்து ட்விஸ்ட் வரணும். அப்கோர்ஸ் ட்விஸ்ட் அங்கேயே இருக்கு, ட்விஸ்ட் அங்கேயே இருக்கு. சூர்பனக்கா வர்றாங்க. ஏன்னா அந்த காடுகள், அடர்ந்த காடுகள் எல்லாமே அசுரர்கள் வாழ்ற இடமா இருந்தது. சோ சூர்பனக்கா வராங்க. வரால் வந்து ராமரோட அழகுல அசுரர்களும் மயங்குறாங்களே, அவர் அவ்வளவு அப்பேற்பட்ட அழகானவர். சோ அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். அந்த உரையாடல் போகும். அடுத்து ராமர் சொல்றாரு, இல்ல எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இதோ என்னோட மனைவி இருக்கு, பெட்டர் நீ வந்து என்னோட லக்ஷ்மணனை பாரு, என் தம்பி தனியா இருக்கான், இப்ப அவனை ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற. இவங்க லக்ஷ்மணர்கிட்டே மறுபடியும் போறாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம போய் லக்ஷ்மணன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அவ பாரு சீதா அழகே கிடையாது, நீ தனியா இருக்க, நீ நல்லா அழகா இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு லக்ஷ்மணர்கிட்ட கேட்க. லக்ஷ்மணன், நான் எங்க அண்ணனுக்கு வேலைக்காரன், எங்க அண்ணன் தான் எங்க எஜமானர், பெட்டர் நீ அவர்கிட்டே போய், வேலைக்காரனுக்கு போய் ஒய்ஃபா யாராவது இருப்பாங்களா, எஜமானருக்கு தான் மனைவியா இருக்கணும். மறுபடியும் சூர்பனக்கா அண்ணன்கிட்டே போய் ராமர்கிட்டே மறுபடியும் கேட்கறாங்க. ராமர் சொல்றாரு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இப்ப ரெண்டாவது ஒய்ஃபா எப்படி இருப்ப, உனக்கு மரியாதையே கிடையாது, அது நீ என் தம்பியவே கேளு அப்படிங்கிற. சோ அப்பதான் சூர்பனக்கா புரிஞ்சுக்கிறா, இவங்க என்ன வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க மாறி மாறிட்டு அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உடனே இந்த சீத்தைக்காகத்தானே என்ன ரெண்டு பேரும் ஒதுக்குறீங்க, இந்த சீத்தையை நான் இப்பயே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சீத்தைய சாப்பிடுறதுக்காக பாயிறாங்க. உடனே ராமர் அலர்ட் ஆகிறார். லக்ஷ்மணர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தானே லக்ஷ்மணர் என்ன பண்றாரு, மூக்கு, அவளோட மார்பகங்கள், அவளோட கை கட் பண்றாரு. அதுக்கடுத்து சூர்பனக்கா அடுத்து என்ன பண்றா, வேகமா போய் நான் அமைதியா இருந்தேன் அண்ணா, அவனோட அண்ணன்கள் ராவனோட தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க, கரதூஷணா அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்ல பொண்ணா காட்டுல சுத்திட்டு இருந்தேன், உங்க ரெண்டு பேரும் என்ன வந்து ஈவ் டீசிங் பண்ணிட்டாங்க, என்ன வந்து கொடுமை பண்ணி என்ன பாருங்க, எனக்கு என்ன என் மூக்க அறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். அசுரர்களோட இயல்பு அதுதான், உண்மை எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க, நான் நல்லவன் அடுத்தவன் மேலதான் தப்பு, இது அசுர மனப்பான்மை. எப்பவுமே இதை மனசுல நம்ம பக்கம் தப்பு இருந்தா உடனடியா ஒத்துக்கணும், அடுத்தவங்களை கை காட்டுறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. பட் அவ அப்படித்தான் பண்ணா, அசுரர்கள் அப்படித்தான். ஈவன் அடுத்து வரக்கூடிய இடத்துல ராவணன் இதே வேலையை தான் பார்த்திருப்போம், அதை நம்ம பார்ப்போம் அடுத்து வரும்போது. சூர்பனக்கை கரதூஷணா அப்படிங்கிற தன்னோட சகோதரர்களை கூட்டிட்டு வர ராமர் இப்ப என்ன பண்றாரு, அவங்க வந்து அக்ஷோவனி படைகளோட வந்தார், நிறைய படைகளோட கரதூஷணா ரெண்டு பேரும் வராங்க. வந்த உடனே ராமர் என்ன பண்றாரு, உடனே அயோத்தியாவுக்கு கூப்பிட்டு தன்னோட படைகளெல்லாம் அனுப்ப சொன்னாரா, கிடையவே கிடையாது. ராமர் என்ன பண்ணாரு அப்படின்னா, லக்ஷ்மண நீ சீத்தையை கூப்பிட்டு இந்த குகைக்குள்ள பத்திரமா இரு, சீத்தையை நீ பத்திரமா பாத்துக்கோ, நான் இவங்களை பாத்துட்டு வரேன், அண்ணா நீங்க இருங்க நான் போறேன் அப்படிங்கிறார். இல்ல இல்ல, இந்த தண்டக வனத்தை பாதுகாக்கிறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், சோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆளா அவ்வளவு அக்ஷோகினி படைகளையும் கரதூஷணனையும் துவம்சம் பண்றாரு தன்னோட அம்புகளால். சோ அது கரதூஷணா முகசூதகராம் சீதா பிரியா ஹரி நானுகராம். அதுக்கு அடுத்து அமைதியா வாழ்க்கை போகுது. இப்ப மான் வர்றது அந்த இடத்துல, ஏன்னா இப்ப ஒரு சூர்பனக்கா கரதூஷணன்ட்ட கேட்டு முடியல ஒன்னும். சோ அதுக்கு அடுத்து அடுத்தபடி அவளோட பொறாமை, அவளோட கோபத்துக்காக ராவணன் கிட்டே நேரடியா போறான். போயிட்டு ராவணன் கிட்ட அந்த மாதிரி என்ன மூக்க வெட்டிட்டாங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஏன்னா ராவணன் எப்படி ஏதாவது இடக்க முடக்க போன, ராவணனோட வீக்னஸ் பாயிண்ட் தெரியும் சூர்பனக்கைக்கு. சோ அதனால மறுபடியும் அசுரத்தன்மை எப்படி வெளியே வருது பாருங்க. ஒருத்தர்கிட்ட காரியம் சாதிக்கணும்னா நேரடியா பேசுறதே கிடையாது, அவங்களுக்கு எது வீக்னஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு. ராவணனுக்கு பெண்கள் தான் வீக்னஸ். உடனே காட்டுல ஒரு அழகான பெண் இருக்கா, உனக்கு பொருத்தமானவ சீதா தேவி, சோ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னா உனக்கு மட்டும்தான் அவ பொருந்துவா அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ராவணன் என்ன ஏது யாரு என்ன எதுவுமே விசாரிக்கல, பெண் அப்படின்னு சொன்னே வாயை பொழந்துட்டு வேகமா வந்துட்டான். வந்துட்டு மாரீசனை கூப்பிட்டுக்கிறான். சோ இந்த மாதிரி ராம லக்ஷ்மணரை ஒதுக்கணும், சோ நீ எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு. மாரீசன் ஏற்கனவே அடி வாங்கியிருக்கான், பாலகாண்டத்துல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டாட்டக்கையை கொண்டுட்டு மாரீசனை அம்பால அடிச்சு 1000 மைல் தூரத்துக்கு அப்பால துரத்தி விடுறாரு. சோ அப்போ மாரீசன் ராம அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலும் அப்படி வார்த்தையை தவிர்த்து ரான்னு ஆரம்பிக்கிற எந்த வார்த்தையை கேட்டாலுமே மாரீசனுக்கு பயமா. ரா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே, எந்த வார்த்தை ரால ஆரம்பிச்சாலுமே அதை கேட்டாலே மாரீசனுக்கு பயம் வந்துடும். சோ அந்த அளவுக்கு அவன் நடுங்கிட்டு இருந்தான். சோ அப்ப ராவணன் அவன் சொன்ன உடனே, இல்ல இல்ல நான் போக மாட்டேன், ராமர் முன்னாடி போக மாட்டேன், இப்ப நீ போல உன்னை நான் கொன்றுவேன் அப்படி. எப்படி? அப்புறம் மாரீசன் கொஞ்சம் யோசிக்கிறான், எப்படி ராமர் என்ன கொல்ல போற, நீ சாகத்தான் போற, நீ என்ன கொல்லதான் போற, சோ உன் கையில சாகுறதுக்கு ராமர் கையாலே நான் செத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துக்கு நான் உடன்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான்.
மாரீச்சன் ஒரு அழகான தங்கமான் ரூபம் எடுத்து சீதா தேவி முன்னாடி துள்ளி துள்ளி விளையாடுறான். விளையாடவுடனே சீதா தேவி குழந்தை சுபாவத்துல எனக்கு அந்த மான் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம இத இன்னும் ஒரு வருஷம், வனவாசம் முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட், இன்னும் ஒரு வருஷம் தான் பாக்கி இருக்கு. சோ நம்ம இந்த மானை நம்மளோட அரண்மனைக்கு எடுத்துட்டு போலாம், அங்க வச்சு நான் விளையாடுவேன், ரொம்ப அழகா இருக்கு இந்த மான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். லக்ஷ்மணர் சொல்றாரு, இந்த ஏரியால இந்த மாதிரி மான் கிடையவே கிடையாது, இது இந்த ஏரியாவோட உயிரினம் கிடையவே கிடையாது, இது ஏதாவது அசுரனா இருக்கும், பெட்டர் நீங்க போய் வேலையை பாருங்க அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ராமர் தன்னோட மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக, இல்ல சீதா எவ்வளவு இது வரைக்கும் ஆசைப்பட்டு எதுவுமே கேட்கல, ஒரு இளவரசி காட்டுல நம்ம கூட கஷ்டப்படுறா, ஆனா அவ ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கேட்கறா, இதை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு மானை பிடிக்கிறதுக்காக போறார். அந்த மான் வேகமா ஓடு 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 ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ இது தெரியும் நம்மளுக்கு, ராவணன் வந்து ஒரு சன்னியாசி ரூபத்துல வந்து அவன் என்ன பண்றான்னு, மறுபடியும் அவன் சன்னியாசி ரூபமே எடுத்திருந்தாலும் அவன் ராட்சசன் அசுரன்கிறதால வந்து என்ன பண்றான் அப்படின்னா தன்னைத்தானே புகழ்ந்துட்டு இருக்கான் சீதா தேவி முன்னாடி. சீதா தேவி இதுக்கு முன்னாடி மாறிச்சு நாங்க என்ன பண்ணிருப்பானா, ராமரோட குரல்ல சத்தம் போட்டிருப்பான், எஸ் காப்பாத்து ராமா சீதா சொல்லி கத்திருப்பான். சோ அதனால சீதா தேவி லக்ஷ்மணரை திட்டி துரத்தி இருப்பாங்க, நீ வந்து ராமனுக்கு ஏதாவது ஆபத்து வரணும், அதுக்கடுத்து என்னையும் ராஜ்யத்தையும் நீ ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகளால லக்ஷ்மணரை திட்டி போய் ராமரை காப்பாத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் ராவணன் வரான். ராவணன் ஒரு சன்னியாசி ரூபத்துல வந்து சீதா தேவி கிட்ட உணவு கேட்கிறான். சீதா தேவி, நீ யார், நீங்க யார் சுவாமி, நீங்க ஒரு சன்னியாசி, நீங்க யாருன்னு சொன்ன பிறகு, இந்த மாதிரி நான் ராவணனோட ராஜ்யத்துல இருந்து வரேன், நான் ராவணன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, அதாக்குன்னு தன்னைத்தானே புகழ்ந்துட்டு இருக்கான். இது ஒரு பெரிய அபத்தம், அசுரர்கள் பண்ற வேலை இது. மறுபடியும் தன்னைத்தானே புகழ்ந்து, நான் பெரியவன், நான் நல்லவன், நான் அது, நான் இது அப்படின்னு. சோ அப்போ அதுக்கடுத்து அவனோட வேஷம் கலையுது, சீதையை தூக்கிட்டு போடுறான். வினஷ்ட சீதா சீதான் வேஷகராம். இப்போ சீதையை இழந்துட்டார் ராமர், ராவணன் தூக்கிட்டு போறான். அதுக்கடுத்து கிருத்ராதிபகதி தாயகராம். அப்போ ராவணன் சீதையை கடத்திட்டு போறான் புஷ்பக விமானத்துல. அப்போ வானத்துல இருந்து ஜட்டாயு வர்றார். ஏன்னா ஜட்டாயு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிருக்க, உன அப்பாவா இருந்து நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. சோ சீதா தேவி கொஞ்சம் அந்த இடத்துல சீதா தேவியோட மனப்பான்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கணவனும் கொழுந்தனார், கரெக்ட், கொழுந்தனாரும் கூட யாருமே எந்த ஒரு ஆண் துணையும் இல்லை, ரொம்ப ஒரு இளம் வயதுல ஒரு மென்மையான அரண்மனையில வளர்ந்த பொண்ணு. அவங்க பெட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அரண்மனையில அவங்க தூங்கிட்டு இருந்த பெட்டு எப்படி இருக்கும்னா மலர் இதழ்களால செஞ்சிருப்பாங்களாம். ஊசி நூல்ல கோர்க்கிறது கிடையாது, வெறும் மலரோட இதழ்களையே பின்னி, அது காம்பு கூட இருக்காது, அந்த இதழ்கள்லயே பெட் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களா. அவங்களுக்கு அவ்வளோ மென்மையான உடல் அவங்களோடது, பஞ்சு கூட குத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பூ இதழ்களால ஆன பெட் வச்சிருப்பாங்களா அவங்க. சோ அப்பேற்பட்ட சீதா தேவி காட்டுல ஆல்ரெடி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்கள ராவணன் இழுத்துட்டு போறான், தூக்கிட்டு போறான். கூட காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது, அவங்க அலறிட்டு இருக்காங்க. அப்போ ஜட்டாயு வர்றாரு. ஜட்டாயு வந்து ராவணன் கூட சண்டை போடுறார். ஜட்டாயு அவர் இளம் வயதுல இருந்தப்போ சூரியன் வரைக்கும் பறந்து போனவங்க, இவரும் அவரோட தம்பியான சம்பாதி சொல்லிட்டு. சோ இவங்க ரெண்டு பேரும் சூரியன் வரைக்கும் பறந்து போனவங்க. இப்ப ஜட்டாயுக்கு ரொம்ப வயசானதால அவருக்கு சண்டை போட முடியல. இருந்தாலும் ராவணன் கூட சீதா தேவிக்காக ராமருக்காக பயங்கரமா சண்டை போடுறார். ராவணனோட ரதத்தை உடைக்கிறார், அவனை கீழே தள்ளுறார், அவனோட கைகளை பிச்சு போடுறார். அவன் பெரிய தாக்குதல அவன் மேல ராவணன் மேல ஏவி விடுறார். ஆனாலும் அவருக்கு ரொம்ப வயசான காலத்தால ராவணன் சிவபெருமான் கிட்ட இருந்து வாங்கின அந்த வாளால ஜட்டாயுவோட இறக்கைய வெட்டிடுறான். கிருஷ்ணா, இப்ப எதுல நிக்கிறோம்? ஜட்டாயுவோட, எஸ், ராவணன் ஜட்டாயுவோட இறக்கைகளை வெட்டிடுறார். இப்போ ஆச்சாரியர்களோட விளக்கம். இப்போ அதுக்கடுத்து அவங்களோட சுவாரஸ்யமான கமெண்ட்ரி வருது. ராவணன் ஜட்டாயுவோட இறக்கைகளை வெட்டின உடனே ஜட்டாயு கீழே விழுந்துடுற. சீதா தேவிக்கு இருந்த ஒரு நம்பிக்கை ஜட்டாயு காப்பாத்துவாருங்கிறது, அதுவும் இப்ப போச்சு. ஓகே, சீதா தேவி இப்ப ஒரு சாதாரண பெண் போல அலறாங்க, கதறாங்க, ராமா ராமான்னு கத்துறாங்க,
தன்னைத்தானே நொந்துக்கிறாங்க. நான் ஏன் மான கேட்டேன், நான் ஏன் லக்ஷ்மணனை திட்டினேன் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையுமே அவங்க பண்றாங்க. ராவணனை சபிக்கிறாங்க. ஒண்ணுமே வேலைக்காகல அவங்க ரதத்து மேல நின்றுட்டு இருக்காங்க. சோ அப்போ ஜட்டாயு கிட்ட சீதாதேவி வேண்டுறாங்க, ஓ ஜட்டாயு, தயவு செய்து ராமர் கிட்ட சொல்லு, இந்த மாதிரி இந்த ராட்சசன், இந்த அசுரன், இந்த கொடியவன் என்ன கடத்திட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜட்டாயு என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வயசானவன், ஆல்ரெடி ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு, இந்த போரே என்னால முடியல, பட் ராவணன் வெட்டிட்டான், நான் செத்துருவேன், ராமர் எப்ப வருவாருன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி. சீதாதேவி அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படி தெரியுமா? அவங்க ஒரு சாதாரண பெண் தானே, சாதாரண பெண் மாதிரி தானே இருக்காங்க. சீதாதேவி என்ன சொன்னாங்கன்னா, கவலைப்படாத ஜட்டாயு, நான் உனக்கு வரம் தரேன், ராமர் வந்து உன்னை பாக்குற வரைக்கும் உயிர் போகாது அப்படிங்க. சரி, அவங்க சாதாரண பெண்ணாவே இருந்தாலும் அவங்க யமராஜரே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி உண்டு. ஏன்னா அவங்க சாக்ஷாத் மகாலட்சுமி, சாக்ஷாத் மகாலட்சுமி. ஆனா அவங்க சாதாரண பெண் போல நடிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ராமர் எதுக்காக வந்திருக்கார்? தேவர்களை அசுரர்களோட தொல்லையில இருந்து தேவர்களை பக்தர்களை காப்பாத்துறதுக்காக. சோ சீதா தேவி அதுக்காக அவங்களும் இந்த நாடகத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இருந்தாலும் அவங்க அந்த விஷயத்துக்காக, தேவர்களோட விஷயத்துக்காக ஜட்டாயுக்கு வரம் கொடுக்குறாங்க. உனக்கு மரணம் வராது, கவலைப்படாது, ராமர் வர்ற வரைக்கும் உனக்கு மரணம் வராது. அதுக்கடுத்து சோ சீதையை அடுத்து தென் திசையை நோக்கி ராவணன் தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கடுத்து சபரி தத்த பலாசனராம். அதுக்கப்புறம் ராமர் வந்து பாக்குறார். சாரி, இதுக்கு அதை ஜட்டாயோட அதை முடிச்சிடலாம். ராமர் வந்து பாக்குறாரு, சீதையை காணும். லக்ஷ்மணனை திட்டுறார். திட்டிட்டு சரி நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அலறார், கதர்றார், சாதாரண மனுஷன் போல. மறுபடியும் ராமர் வாரத்திலே நம்ம என்ன பார்த்தோம்? சுத்த பிரம்ம பராத்பரம். அவர் இருக்கிறதுல உயர்ந்த பரம புருஷன். ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தன்னோட மனைவியை காணும்னு அழுதுட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரியல, என் ஒய்ஃப காணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அழுதுட்டு சுத்தி இருக்கிற மரங்கள் கிட்ட, செடிகள் கிட்ட, பூக்கள் கிட்ட, மிருகங்கள் கிட்ட, மான் கிட்ட, எல்லாருக்கிட்டையும் கேட்கிறாரு, என்னோட சீத்தைய பாத்தீங்களா, என்னோட சீத்தைய பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க யாருமே ராவணன் மேல இருந்த பயத்துல வாயை திறக்கல. அவங்க யாரும் பேசுறது இல்ல. ஆச்சாரியர்கள் என்ன விளக்குறாங்கன்னா, ராவணன் மேல இருந்த பயத்துல யாருமே வாயை திறக்கல அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்க்கும்போது ஜட்டாயு பெரிய ரத்த கலரி கீழே கிடக்கு, ரதங்களோட பார்ட் எல்லாம் கீழே உடஞ்சு கிடக்கு, ஒரு பெரிய ஒரு உருவம் ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்கு. சோ ராமர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஏதோ அசுரன் சீத்தைய முழுசா சாப்பிட்டுட்டு அவன் படுத்து கிடக்கான், உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு, இது சீத்தையோட ரத்தம் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட அம்புகளை எய்ய பாக்குற. உடனடியா அந்த ஜட்டாயு ராமா ராமான்னு அலறத கேட்டுட்டு, ஓ இது என்னோட ஜட்டாயு, என்னோட தந்தையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து ஜட்டாயுவை மடியில எடுத்து வச்சுட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கும் போது ஜட்டாயும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றார். இந்த ராவணன் சீத்தையை கடத்திட்டு போயிட்டான், என்னை மன்னிச்சிடுங்க, என்னால சீத்தையை காப்பாற்ற முடியல அப்படின்னு. உடனே நன்றி, நீங்க எனக்கு ராமரும் சொல்றாரு, எனக்கு என் வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க, ஆனா எங்களை விட்டு தயவு செய்து போகாதீங்க, எங்க கூடவே இருங்க அப்படின்னு. நான் எப்பேற்பட்ட ராமர் என்ன ஜட்டாயு பதிலுக்கு என்ன சொல்றாரு, இல்ல என்னால முடியாது, நான் போயிட்டு வரேன், எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜட்டாயும் ராமரோட மடியில உடலை விடுறாரு. சோ நம்ம மறுபடியும் சொன்ன அந்திம ஸ்மிருதி, பகவான் முன்னாடி உடலை விடுறது, பகவானை கேட்டுக்கிட்டே உடலை விடுறது. ஜட்டாயுங்கிறவர் யாருன்னு சொன்னோம்? ஜட்டாயுங்கிறவர் மனுஷனா? ஒரு கழுகு. பட் ராமர் அப்பேற்பட்ட உயர்ந்த கதையை கொடுக்கிறாரு. எதுக்காக? ஏன்னா அவர் ராமருக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சார். தன்னோட பத்தி கவலைப்படாம ராமருக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சார். சோ அப்ப அதுக்கப்புறம் ராமர் மறுபடியும் இப்ப புலம்ப ஆரம்பிக்கிறார். எப்பேற்பட்ட நேரம், எப்பேற்பட்ட பாவம் நான் பண்ணிருப்பேன், எப்பேற்பட்ட துரதிருஷ்டசாலி நான். பட்டாபிஷேகத்தப்போ காட்டுக்கு போனேன், என்னோட மனைவி கடத்தப்பட்டாச்சு, என்னோட அப்பா நினைச்சேன் இவரும் போயிட்டாரு, நான் என்ன வாழ்றேன், என்ன வாழ்க்கை எதுன்னு சொல்லிட்டு ராமர் புலம்புறாரு. நம்ம எல்லாம் புலம்புறோம், பட் பகவானே புலம்புறாரு. அதுக்கு அடுத்து நடந்தது மறுபடியும் சுவாரஸ்யமான விஷயம். இப்ப ஒருத்தர் நினைக்கலாம், அப்ப ராமர் என்ன சாதாரண மனுஷன் தானே? இப்ப ஜட்டாயுக்காக சொல்ற, ஜட்டாயு நீ செஞ்ச தியாகம் ரொம்ப 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 பெருசு, எப்பவுமே போற்றத்தக்கது, பூமி வானம் இருக்கிற வரைக்குமே உன்னோட தியாகம் போற்றத்தக்கது. அதனால நான் உனக்கு உத்தரவு போடுறேன், நீ வைகுண்டத்துக்கு போ அப்படிங்கிற. அவரே சாதாரண மனுஷன் மாதிரி தானே நடிச்சிட்டு இருக்காரு. அவர் தன்னோட பகவான் எப்பவுமே தன்னோட பகவான்கிற தன்மையை மறைக்கவே முடியாது அவரால். சோ உடனே ஜட்டாயுவை வைகுண்டத்துக்கு அனுப்புறாரு பகவான். எப்படி சீதா தேவி அவருக்கு மரணம் வராம இருக்கட்டும், ராமரை பாக்குற எல்லாத்தையும் நிறுத்தினாங்களோ, அதே மாதிரி பகவான் யூஸ்வலா மனிதர்கள் மட்டுமே மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெற தகுதியுடையவர்கள்.
மிருகங்கள் வந்து மனுஷங்களாயிட்டு இங்க பக்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். பட் ராமர் அதெல்லாத்தையும் கிராஸ் பண்றாரு. நீ வைகுண்ட போ. ராமர் மறுபடியும் பகவான் அப்படிங்கறத நிரூபிக்கிறார். அதுக்கடுத்து ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடி தென் திசையை நோக்கி போகும்போது சபரிங்கிற பெண்மணியை பாக்குறாங்க. அவங்ககிட்ட பழங்கள் அந்த தெரியும் நமக்கு. அவங்க வந்து முனிவர்களுக்கு சேவை பண்ணிட்டு இருந்ததால நீ ராமரை தரிசனம் பண்ணிட்டு நீ வைகுண்டம் வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முனிவர் பக்தர்களுக்கு சேவை பண்ணதால அந்த சபரிங்கிற வயசான பெண்மணிக்கும் ராமரோட தரிசனம், ராமரோட சேவை கிடைக்கிறது. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் சபரி சொன்ன மாதிரி இன்னும் தென் திசையை நோக்கி போறாங்க அவங்க. அப்போ ஒரு அசுரன் ஒருத்தர் இருக்கான், கபந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேரு கபந்தா. நேத்து பெயிண்டிங்ல ஒன்று பார்த்தோம், நம்ம ரோட்ல இருந்தது. இன்னைக்கு காலையில ரோட்ல இதுல செதுக்கி இருந்தாங்க அயோத்தியால. கபந்தா அப்படிங்கிற அசுரனுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவனுக்கு தலை கிடையாது, பெரிய கை, ஒரு யோஜனை தூரத்துக்கு கை இருக்கு, கால் கிடையாது, பெரிய வயிறு, அந்த வயிறுல ஒரு கண்ணு, ஒரு வாய், பெரிய வாய். சோ அந்த ஒரு யோஜனை தூரத்துல எதெல்லாம் கைக்கு கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவான். அவனோட வாய் வயிறு எல்லாமே ஒண்ணுதான், ஜஸ்ட் வயிற்றுக்குள்ள அனுப்பிக்கிட்டே இருப்பான். இதுதான் அவனோட வேலையே. சோ ராமர் லக்ஷ்மணர் போகும்போது அவங்களையும் பிடிச்சிடலாம். சோ உடனடியா ராமர் தன்னோட வாளை எடுத்து அவனோட கைகளை வெட்டுற. கபந்த பாகு சேதன ராம் வெட்டி அவனை கொன்னு அவன் உடலை எரிச்சிடுறார். அதுவும் ஒரு கந்தர்வரோட ஒரு கந்தர்வன் தான் வரும். அவர் சாபத்தினால அவர் மேலும் சொல்றார், இன்னும் தென் திசையை போங்க, அங்க சுக்ரீவனோட நட்பை எடுத்துக்கோங்க, சுக்ரீவன் உங்களுக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிக்கிறார் கபந்தா. சோ இதோட ஆரண்ய காண்டம் முடியுது. ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம்.